வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு தீபாவளி ஸ்பெஷல் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் ஒன் கிளிக்கில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேனோ பனானா அந்த வெப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே பாருங்கள் ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃப்ராம்ட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அந்த குரூப் லிங்க் இருக்கும், டெலிகிராம் குரூப். அந்த குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான அந்த ஃப்ராம்ட் வரும். நீங்கள் அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு எப்படி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எடிட் பண்ணணும், அதாவது கரெக்ஷன் மட்டும் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா த மேன் வந்து இருக்கும். அந்த மேனை எடுத்துகிட்டு உமனாக இருந்தால் உமன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 10,000 வாலான்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல கேர்ள்ஸாக இருந்தால் 1000 வாலா அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 10,000 வாலான்றதும் வச்சுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ ஷர்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஷூ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பாய்ஸுக்கானது ஒரு ஃப்ராம்ட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சட்டை கலரு அப்புறமா பேண்ட் கலர் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா அதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ் கோடிங் என்னவோ அந்த அதுக்கேற்ற மாதிரி அங்கே இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ப்ளூ ஷர்ட் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் ப்ளூ சுடிதார் இல்லை பிங்க் சுடிதார் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அது யுவர் விஷஸ் தான் இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்லோட் ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி வரும். ஸோ இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே அந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ராம்ட்டில் மட்டும் கரெக்ஷனை கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஒரு ஃபன்னியான ஒரு மூமெண்ட்டாக அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை சிம்பிளாக எடிட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.